வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிற நிறைய பேருக்கு கேனடா ஒரு ட்ரீம் கண்ட்ரியா இருக்கும். அது முக்கியமா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஹையர் ஸ்டடீஸ்க்கு கேனடா போவாங்க. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேனடாவோட எக்கானமியில ஒரு பெரிய பங்காற்றிருக்காங்கன்னே சொல்லலாம். ரீசெண்டா ஐஆர்சிசி வெளியிட்ட அதிர்ச்சி தர தகவல் என்ன அப்படின்னா 40% அவங்க அப்ளிகேஷன் ரிசீவ் பண்றது குறைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், அது முக்கியமா கேனடாக்கு போய் படிக்கணும் அப்படின்றது குறைஞ்சிருக்கு. இது காரணம் என்னன்னு தெரியுமா? கண்டிப்பா பொலிட்டிக்கல் ரீசனே கிடையாது. இதுக்கு வேற ஒரு ரீசன் இருக்கு. அங்க இருக்க இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அங்க இருக்க கஷ்டங்கள், ஹவுசிங் கிரைசிஸ் அண்ட் ஹெல்த் கேர் கிரைசிஸ்லாம் வீடியோ எடுத்து போடுறாங்க சோசியல் மீடியால. இது பல பேருக்கு பல பயத்தை ஏற்படுத்திருக்கு. நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பணத்தை கட்டி கேனடாக்கு படிக்க போறாங்க. குறிப்பா சொன்னா கேனடியன்ஸ் விட இந்தியா தான் டபுள் டைம்ஸ் பே பண்ணி அங்க படிக்க போறாங்கன்னு சொல்லலாம். இப்ப ஒரு கிரைசிஸ் நடந்துட்டு இருக்கும்போது அப்கோர்ஸ் யாருமே அங்க போய் படிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆல்ரெடி அங்க இருக்க ஹவுசிங் கிரைசிஸ் மிக பெருசா இருக்கு. அங்க இருக்க சிங்கிள் பெட்னா பெட்லயே பாதி, அந்த பாதி பெட் $900 Canadian per month ரெண்டுக்கு விட்டுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு ஹவுசிங் கிரைசிஸும் ஹெல்த் கேர் கிரைசிஸும் அங்க போயிட்டு இருக்கு.